இன்னைக்கு ஸ்கூல் விட்டு வந்ததும் எப்பவும் போல் ஹோம்ஒர்க்லாம் பண்ணல. கொஞ்சம் அராவடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹோம்ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணான். எப்போவுமே வந்து கரெக்டாக வந்தான்னா ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவான், ஹோம்ஒர்க்லாம் எடுத்து முடிச்சுருவான். எழுதுகிற வேலைலாம் இருந்ததுன்னா எழுதிட்டு தான் அதுக்கப்புறமா விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது படிக்கணும்னா படிப்பான். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஏதோ அராவடி பண்ணிட்டு தான் படிக்க ஆரம்பித்தான். சரி படி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா தண்ணி விடலாம் செடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தண்ணி விட வந்துட்டேன். எவ்வளோ தான் தண்ணி விட்டாலும் பார்த்தீங்கன்னா, அப்படியே காஞ்சு போயிடுது. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ட்ரை ஆயிடுது. அதனாலயே கொஞ்சம் 2 வேளையும் நல்லாவே தண்ணி விடுறது. என்னென்ன செடி இருக்கு இன்னும் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்கல்ல. மாதுளம் செடி இருக்கு, கருவேப்பிலை, மருதாணி, சுண்டக்கா, கத்திரிக்காய், அப்புறம் வந்து செம்பருத்தியில வந்து சிகப்பு செம்பருத்தி, அப்புறம் மஞ்சளோ, வெள்ளையோ தெரில எனக்கு ஞாபகம் இல்ல. மல்லிகைப்பூ இருக்கு, சங்குப்பூ இருக்கு. இன்னும் ஒரு சில செடிலாம் இருக்கு. நான் விட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் வச்சிருக்கோம். தண்ணி அதிகமா பத்தாததுனால தான் எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே சின்னதாவே இருந்துச்சு. இப்ப நெறைய தண்ணி விட விட அழகா எல்லாத்துலயுமே வந்து துளிர் வருது. எல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நல்லா கண்டிப்பா காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பூசணி கொடி வந்து புடுங்கி போட்டுடலாமா? என்ன இது வளர்ந்துட்டே இருக்கு. ஒரு காய கூட காணோம். எல்லாம் பழுத்து பழுத்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அங்கங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கொஞ்சம் பெரிய பெரிய காய்ங்க இருக்கு. பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு. எல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு இருக்கிறதுல தெரியவே இல்ல. பாருங்களேன் எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா பெருசானதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறேன்.